திருச்சியில் அதிமுக தொண்டர்கள் எந்த மாதிரியான கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறித்து செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், திருச்சி மாவட்டத்தில் அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறது? வேட்பாளர் பட்டியலில் எந்த மாதிரியான பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளது? வணக்கம் மனிதா. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 9 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது. இந்த 9 சட்டப்பேரவை தொகுதியிலுமே அதிமுக போட்டியிடுகின்றது. குறிப்பாக திருச்சி மாநகர் மாவட்டத்திலே திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம் ஆகிய 3 தொகுதிகள் வருது. இந்த 3 தொகுதிகளிலே திருச்சி கிழக்கு தொகுதியிலே தற்பொழுது எம்எல்ஏவாகவும் தலைமை அரசு கொறடாவாக இருக்கின்ற மனோகர் போட்டியிடுகிறார். திருச்சி மேற்கு தொகுதியிலே புதிய வேட்பாளராக இந்த கட்சியினுடைய மகளிர் அணி செயலாளர் தமிழரசி போட்டியிடுகிறார். ஸ்ரீரங்கம் தொகுதியிலே ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்ற வளர்மதி போட்டியிடுகிறார். இது மட்டுமல்லாது புறநகரிலே 6 தொகுதிகள் இருக்கின்றன. அந்த புறநகர் தொகுதியில் இருக்கின்றதிலே புதிய வேட்பாளர்கள் தான் பெரும்பாலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மண்ணச்சநல்லூரிலே கதர்கிராமத்துறை அமைச்சர் பூனாட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. புதிய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். துறையூரிலே ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாமல் புதிய வேட்பாளர் மைவில் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல திருவரம்பூரிலே கடந்த முறை தேமுதிக கூட்டணியில் இருந்தபோது தேமுதிக ஒதுக்கப்படுது. இந்த முறை அதிமுக போட்டியிடுகிறது. அங்கு கலைச்செல்வன் என்கிற வேட்பாளர் புதிதாக போட்டியிடுகிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் முசிறி தொகுதியிலே செல்வராஜ் என்பவர் போட்டியிடுகிறார். அங்கு ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்த சிவபதி போட்டியிட்ட தொகுதி, அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதே போல் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதிக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. புதிதாக அந்த 9 தொகுதிகளிலே 4 தொகுதிகளிலே பெண்கள் போட்டியிடுகிறார்கள். ஏற்கனவே போட்டியிட்ட 4 பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. புதிதாக அதிகமான புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியுமே தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி சொல்வதற்காக அதிமுக தொண்டர் நம்மோடு இருக்கிறார். அவரிடமே கேட்போம். வணக்கம். இப்போ அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கு, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது அம்மா விஷன் 2023 சொன்னது மாதிரி 2023 வரைக்கும் அம்மா தான் முதலமைச்சர் என்பது திட்டவட்டமாக தெரிய வருது. இந்த தமிழ் மக்களுக்காக கோடான கோடி மக்களுக்காக செல்வத்தில் பிறந்து செல்வ சீமாட்டியாய் வாழ வேண்டிய எங்கள் அம்மா இந்த கோடான தமிழர்களுக்காக வாழ்ந்து தன்னையே தியாகம் செஞ்சு கொண்டிருக்கார். அவர்கள் தான் தமிழகத்தில் 2023 வரைக்கும் முதலமைச்சர். இந்த கருணாநிதி வீட்டுக்கு போகணும். கருணாநிதி ஒழிக. அனிதா, இங்கே திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 9 சட்டப்பேரவை தொகுதிகளே ஸ்ரீரங்கம் தொகுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா போட்டியிட்டார். மீண்டும் அவர் இடையிலே பதவி விலகல் சூழ்நிலை ஏற்பட்டதனால் ஆர்கநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மீண்டும் அவர் ஸ்ரீரங்கத்திலே போட்டியிடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவர் ஸ்ரீரங்கத்திலே போட்டியிடவில்லை, ஆர்கநகர் தொகுதியிலே போட்டியிடுகிறார். இந்த 9 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறதும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் ஏற்கனவே போட்டியிட்ட 2 வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதும் தொண்டர்கள் மத்தியிலே உற்சாக வெள்ளத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இனிப்புகளை கொடுத்து சற்று முன்பு நாம் திருச்சி மாநகர் மாவட்டத்தினுடைய அதிமுக அலுவலகத்தில் இருக்கிறோம். இந்த அலுவலகத்தில் உள்ளாகத்தான் அந்த திருச்சி மாநகர் மாவட்டத்தினுடைய செயலாளரும் திருச்சி கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கிற மனோகரன் மற்றும் ஸ்ரீரங்கம் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிற வளர்மதி, திருச்சி மேற்கு தொகுதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிற தமிழரசு ஆகியோர் இந்த அலுவலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொண்டர்கள் இனிப்புகளை கொடுத்தும் பொன்னாடைகளை பொறுத்தும் உற்சாகமாக கைகுலுப்ப அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்தார்கள். தொடர்ந்து பல்வேறு இடங்களிலே தொண்டர்கள் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருப்பதை வரவேற்று இனிப்புகளை வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடி வருகிறார்கள். அனிதா.